விவசாயம் அழிஞ்சிருச்சா? அப்பெல்லாம் நாங்கள் இருக்க வரைக்கும் ஈஸியாக நாங்கள் அழிய விட்டுற மாட்டோம் அப்படின்ற மாதிரி கோயம்புத்தூரில் நடந்த தரமான எக்ஸ்போ பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். உள்ளே போகிற வரைக்கும் ஒன்றும் பெருசாக தெரிஞ்சிக்கல. சரி 50 ரூபா டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போவோமே நம்மளும் அப்படின்னு சொல்லி உள்ளே போய் பார்த்தா என்னமோ திருவிழா கூட்டம் மாதிரி சிறு வாண்டுங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கடவுள் அலையா மிதக்குதுங்க. சைடில் சரி ஓவராக பேசாதரா, ஃபஸ்ட்டு கண்ணுக்குள்ளே போடான்னு சொல்கிற மாதிரி உங்கள் வாய்ஸ் கேட்குது. சரி ஓகே வாங்க உள்ளே போகலாம். வந்த உடனே எடுத்த டிக்கெட் 50 ரூபாய்க்கு வந்துட்டு பல்பு தானா அப்படின்ற மாதிரி பக்குன்னு ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம் சுற்றி பார்க்கும் போது தான் இருந்துச்சு, ஏன்டா இன்னமும் இருட்டில் இருக்க, வாடா வெளிச்சத்துக்குன்னு சொல்கிற மாதிரி இண்டிகேஷன். இன்னுமே நான் பழசுன்னு சொல்கிறேன்ல அப்படின்ற விதத்தை மாத்திர மாதிரி புது புது டிராக்டரு, புது புது ட்ரோனு, புது புது விதை எல்லாமே பக்காவாக சூப்பராக வந்து வச்சுருக்காங்க. சுற்றி பார்க்கும்போது நம்மளே வந்து விவசாயம் பண்ணலாம். சரி இன்னும் விவசாயம் வழியில் நம்ம என்னடா இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஒரு 10,000 ரூபா 12,000 ரூபா சம்பளத்துக்கு வேலை பார்த்துட்டு இருக்கோம், இதை விட்டுட்டு நம்ம விவசாயம் பார்த்துடலாமா அப்படின்னு நம்மளே ஒரு நிமிஷம் யோசிக்கிற மாதிரி எல்லா இன்டீரியர் வந்து டோட்டல் எக்ஸ்போவே அல்டிமேட்டுங்க. எல்லாமே எக்யூப்மெண்ட் மிஷின் மட்டும்தான் இருக்கும்னு நினச்சா ஆல்ரெடி தொழில் பண்ணுறவங்கலேருந்து புதுசாக தொழில் தொடங்கணும்னு ஆரம்பிக்கிறவங்க வரைக்கும் எல்லாமே வந்துட்டு இங்கே ஸ்பான்சர் பண்ணுறாங்க, எல்லாமே இங்கே ஆஃபர் பண்ணுறாங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போனோம்னா நர்சரியில் பார்த்தோம்னா எல்லா செடி விதை எல்லாமே, அது இல்லாமல் ஆர்கானிக்கான ஃபெர்டிலைசர், ஒரு மனுஷனுக்கு தேவை என்னெல்லாம் தேவையோ அந்த தேவையான விஷயம் எல்லாமே அங்கே இருந்துச்சு. சரி அப்படியே சொல்லிட்டு திரும்பி பார்த்தோம்னா 140 கிலோ ஆடு, 140 கிலோ ஆடை தான் வாழ்க்கையில் பார்த்தேன். முதல்ல பார்த்த மாடு மாதிரி இருக்குங்க. ஒரு ஆடு மாடு மாதிரி இருக்குது. இன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தா, நான் ஒரு நிமிஷத்தில் ஆடி போயிட்டேன். இந்த ஜோடியாக போகிறவங்க பார்த்து போகிற மாதிரி ஒரு இடமும் இருக்குது. அதான் வந்து பூச்சி மருந்து கடை. நம்ம அண்ணன் வந்துட்டு கேட்டதுக்கு பட்டு நடிச்சா பொட்டுன்னு பேர் பண்ணுற மாதிரி எலி மருந்து, பூச்சி மருந்து எல்லாமே வச்சுருந்தாரு. பாம்புலேருந்து பூரா வரைக்கும் எல்லாமே வச்சுருக்காருங்க. இப்போ நம்ம சுற்றி பார்க்கும் போதே வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக பசிச்சிரும். சரின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா என்னடா 250 ரூபா பாப்கார்ன் 350 ரூபா பாப்கார்ன் அப்படின்னு நினைக்கிற மாதிரி இல்லாமல் நம்மளுக்கு லோ காஸ்ட்டில் டெய்லி லைஃப்பில் நம்ம எப்படி வெளில சாப்பிடுவோமோ அதே மாதிரி லோ காஸ்ட்டில் நம்மளுக்கு ஒரு குவாலிட்டியான ஒரு ஃபுட்டை ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க. குட்டீஸை கூப்பிட்டு போகிறவங்க கண்டிப்பாக வந்துட்டு ஒரு ஃப்ரீயாக போயிட்டு பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு, அவங்க கலர்ஃபுல்லாக பார்த்துட்டு அவங்களையும் என்டர்டெயின்மெண்ட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ஒரு பிஸ்னஸ் ஐடியாவும் டெவலப் பண்ணிக்கலாம். இல்லை தேவையில்லாமல் வீட்டுக்கு ஒரு கிராசரியாக இருக்கட்டும், ஆக்சரிஸாக இருக்கட்டும், எது வேணால் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி சான்ஸ் கிடைக்குமா கிடைக்காத தெரியாது. மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். லொக்கேஷனை பயோவில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். வாழ்க கோயம்புத்தூர், வளர்க ஆரல் வேர்ல்டு. சப்போர்ட் பண்ணுங்கள்.